ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். எக்ஸாக்டாக இன்னும் ஒரே ஒரு நாளில் நம்மளுடைய வேதாந்தோல நமக்கு ஃப்ரீடம் சேல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனால் மொதல் விஷயம், நம்ம பசங்க எல்லாருக்குமே இருக்கிற பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, சார் இந்த ஃப்ரீடம் சேல்னா வந்து என்னது? தீமினல் பேட்சில் இதில் எங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது? ஆக்சுவலாக லாட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட காமனாக கேட்குற கொஸ்டினே, சார் நான் வந்து இப்போ 9th படிக்கிறேன், 10th படிக்கிறேன், 11th படிக்கிறேன், 12th படிக்கிறேன், சரியா? தீமினல்ல சேருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்குன்றீங்க. என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்? என்ன எனக்கு இதுல இப்போ நான் டெய்லி ஸ்கூல் போறேன். எனக்கு ஸ்கூல்ல பண்ணாதது நீங்க என்ன இதுல எக்ஸ்ட்ராவா பண்ணிட போறீங்க? அப்படின்னு சொல்லி உங்கள நெறைய பேருக்கு தொடர்ந்து ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. அந்த கேள்வியும் நீங்களும் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்கீங்க. நானும் ரொம்ப நாளா அங்கங்க தனித்தனியா பதில் சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே இடத்துல ஆல் ஆன்சர்ஸ் இன் ஒன் பிளேஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே. முதல்ல இந்த தீமின்னல் பேட்ச் அப்படின்றது என்ன? இந்த தீமின்னல் பேட்ச் அப்படின்றது ஒரு ஆன்லைன் கோர்ஸ். இது ஆன்லைன்ல மட்டும்தான் இருக்கு. இட்ஸ் அன் ஆன்லைன் கோர்ஸ். இது யாரு சேரணும்? இந்த ஆன்லைன் கோர்ஸ் யாருக்கெல்லாம் உதவியா இருக்கும்? இஃப் யூ ஆர் ஃப்ரம் கிளாஸ் ஓகே 9th 10th 11th 12th இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப உதவியா இருக்கும். இப்போ இதுல யூசுவலா என்ன ஃபீஸ்? யூசுவலா இந்த தீமினல் பேட்ச்ல வந்து ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 2499 ஒரு வருஷத்துக்கு. இட் இஸ் ஃபார் 1 இயர். சரியா? இப்போ இந்த ஃப்ரீடம் சேல் இருக்குல்ல, இந்த ஃப்ரீடம் சேல்ல உங்களுக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க என்ன செய்ய போறோம்? 1499 பெர் இயர் அப்படின்னு சொல்லி டிக்ரீஸ் பண்ண போறோம். சரியா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு நீங்க ரூ. 1000 வரைக்கும் இந்த ஃபீஸ் சேவ் பண்ணலாம். ஓகே. அஃப்கோர்ஸ் இந்த பேட்ச் வந்து நாங்க 2 ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கோம். இதுல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் பிப்ரவரி மாசமே ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ அந்த பிப்ரவரி மாசமே சேர்ந்தவங்க எல்லாம் 2499 பெர் இயர் கட்டி சேர்ந்தாங்க. அவங்க அதுக்கான கிளாஸஸ் எல்லாம் பார்த்தாச்சு. சரியா? இப்போ அவங்களுக்கு ஒரு பேட்ச் போயிட்டு இருக்கு. அது இல்லாம இந்த 1499 பே பண்ணி இந்த ஆகஸ்ட் மந்த்ல நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு தீமினல் பேட்ச்ல என்னெல்லாம் கிடைக்கும்? ஓகே, நல்லா கவனி. வாட் வில் யூ கெட்? இந்த தீமினல் பேட்ச்ல நான் ஜாயின் பண்றேன் அப்படின்னா, ஓகே, ஃபுல் போர்ஷன் வந்து நாங்க உங்களுக்கு லைவ் பிளஸ் ரெக்கார்டிங்கா வந்து சொல்லி தரும். சரியா? இப்போ எல்லா ஃபுல் போர்ஷன் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் அதுக்கான ஃபுல் போர்ஷன் போத் லைவாகவும் ரெக்கார்டடாகவும் நாங்கள் உங்களுக்கு சொல்லி தருவோம். யூடியூப்லேயே தானே ஆன்சர் அது சொல்லி தரீங்க, கரெக்டு. ஆனால் யூடியூப்ல நல்லா கவனிச்சுன்னா நாங்கள் நிறைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் டீச் பண்ணுவோம். இங்கே அதை தாண்டி இன்னும் நிறையா இன்டெப்த்தாக சொல்லி தருவோம். புக் லைன் பை லைன் டீச் பண்ணுறதுல இருந்து, கான்செப்ட்ஸை இன்டெப்த்தாக டீச் பண்ணுறதுல இருந்து, எக்ஸாம் டைமில் ஸ்பெஷல் ரிவிஷன்ஸும் பண்ணி தருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இப்போ குவார்டர்லி எக்ஸாம் நடக்க போகுது இல்லையா? ஸோ குவார்டர்லி எக்ஸாம் ஸ்பெஷல் ரிவிஷன் உங்களுக்கு இந்த பேட்ச்ல கிடைக்கும். குவார்டர்லி முடிஞ்சதுக்கப்புறம் அதே மாதிரியே செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு ரிவிஷன் கிடைக்கும். சரியா? அண்டு ஹாஃப் இயர்லிக்கும் ரிவிஷன் கிடைக்கும். எல்லா எக்ஸாமுக்கும் நாங்கள் இதில் ஸ்பெஷலாக உங்களுக்கு போத் ரெக்கார்டட் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணுறோம். சரியா? லைவோடைய டைமிங் பற்றி யாருக்காவது கேள்வி இருந்தது அப்படின்னா அதையும் நான் சொல்கிறேன். கடைசியில் உங்களுக்கு உங்களோட பப்ளிக் எக்ஸாமுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் கிடைக்கும். இப்போ இதில் சார் லைவ் கிளாஸ் அப்படின்றீங்கல்ல, மொதல் பிரச்சனை ஒன்று இருக்கு ஆனியன் சார். அதில் என்ன அப்படின்னா, எனக்கு ஸ்கூலில் ஏற்கனவே நிறைய ஹோம்ஒர்க் இருக்குது, எனக்கு ஸ்கூலில் ஏற்கனவே நிறைய டெஸ்ட் இருக்குது, அந்த டெஸ்ட்டுக்கெலாம் நான் படிக்கணும், எனக்கு ஏற்கனவே நிறைய வேலை இருக்குது, எப்படி நான் வந்து லைவ் கிளாஸ்லாம் அட்டன் பண்ண முடியும்? அதுக்கான சாத்தியம் இருக்கா? நான் அவன்கிட்ட சொல்கிறேன். இந்த பார், ஸ்பெண்ட் 1 hour, ஓகே, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வித் அஸ்.
வெறும் ஒரு நாளைக்கு நீ 1 மணி நேரம் நீ என் கூட சேர்ந்து படி. உன் கனவு மார்க் என்னவோ அந்த கனவு மார்க்க நாங்க அடைய வச்சு காட்டுறோம். போன வருஷம் கிட்டத்தட்ட 5000 ஸ்டூடண்ட்ஸ்க்கு அவங்களுடைய கனவ நிறைவேத்தி காமிச்சோம். இந்த வருஷம் வந்து கொஞ்சம் எங்களுக்கு பெரிய டாஸ்க். ஏன்னா இந்த வருஷம் இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் 12,000. பட் ஸ்டில் எனக்கு பிரச்சனை இல்ல. ஐ லைக் சேலஞ்சஸ். உங்களோட கனவ நிறைவேத்தி வைக்கிறது தான் வந்து என்னுடைய வேலை. என்னுடைய டீமுடைய வேலை. வி வில் டூ இட். ஓகே. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீ என் கூட ஸ்பெண்ட் பண்ணு. இப்போ உங்களுக்கு ஸ்கூல்ல அதிகமா ஹோம் ஒர்க் கிடையாது அப்படின்னா, அப்ப டெய்லி 7ல இருந்து 9 PM நாங்க லைவ் கிளாஸ் எடுப்போம். சரியா? லைவ் கிளாஸ் எடுப்போம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் கிளாஸஸ் இருக்கும். மண்டே டு சாட்டர்டே டெய்லி 7ல இருந்து 9 மணிக்கு வந்து உனக்கு லைவா கிளாஸ் இருக்கும். இப்போ அதுக்கப்புறமா இதே கிளாஸ் வந்து உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெக்கார்டிங்கா அவைலபிள். ஓகே. இன்ஃபைனைட்டா உனக்கு ரெக்கார்டிங் அவைலபிலிட்டி இருக்கும். நீ எப்ப வேணாலும் அதை பார்த்துக்கலாம். சார் நான் ஒரு நைட்டு 1 மணிக்கு படிக்கணும்னு எனக்கு தோணும். அப்போ வந்து நான் இதெல்லாம் கிளாஸ் பார்க்க முடியுமா? நீங்க ஏற்கனவே எடுத்த கிளாஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபுல் சிலபஸ், ப்ராப்ளம்ஸ், 1 மார்க், கொஸ்டின் ஆன்சர் எது வேணுமோ நான் கத்துக்க முடியுமா சார்? இப்போ நான் மேத்ஸ்ல ஒரு ஹோம் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அந்த ஹோம் ஒர்க்கை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு பண்ண தெரியல. ஸ்கூல்ல எனக்கு டீச்சர் வந்து ஒரு விஷயம் சொல்லித் தராங்க. நான் திரும்ப அவங்க கிட்ட கூட டவுட் கேட்டா அவங்க இன்னொரு வாட்டி கூட சொல்லி கொடுத்தாங்க. திரும்ப திரும்ப கேட்கறதுக்கு எனக்கும் சங்கோச்சமா இருக்கு. ஆனா எனக்கு இன்னும் புரியல. அப்படின்னா நான் திரும்ப திரும்ப ஒரு வீடியோ பார்த்து அதை கத்துக்க முடியுமா? என்னால ஃபிகர் அவுட் பண்ணி கத்துக்க முடியுமான்னா, ஆமா, பார்த்துக்க முடியும், கத்துக்க முடியும். இப்ப நீ யோசிச்சு பாரு. ரொம்ப இதுல வந்து நிறைய பேர் நான் அலட்சியமா இருக்கிறத பார்க்குறேன். எது? தீமினல் பேட்ச்ல சேர்றதுல. நானே தனியா படிச்சுப்பேன். நானே தனியா படிச்சுப்பேன். நானே தனியா படிச்சு இவ்வளோ மார்க் எடுத்துருவேன். டேய்! அதெல்லாம் எனக்கு புரியுதுடா. நீ ஏன் தனியா படிச்சு கண்டிப்பா நீ நல்ல மார்க் எடுப்ப. எனக்கு அதுல துளி கூட உன் மேல சந்தேகம் இல்ல. நீ அத செய்யணுன்றது தான் என்னோட ஆசை. சரியா? ஆனா, என் கூட சேர்றதுனால உன்னோட மார்க் இன்னும் 1 மார்க் அதிகமாகும்னா, அது நான் கேட்கிற இந்த ரூ. 1500க்கு ஒர்த். பிலீவ் மீ. பிலீவ் மீ. நான் இந்த ஒரு வருஷத்துக்கு ரூ. 1500ன்ட்டு இப்ப இந்த டைம் சொல்றேன் பாரு. அவ்ளோ ஒர்த் இது. எக்ஸ்ட்ரா ஒண்ணுமே இல்ல. நீ 476 எடுக்கிற அவுட் ஆஃப் 500 10த்ல. அத 477ன்னு நான் மாத்தி குடுத்தேன் அப்படின்னா, அது உனக்கு ஒர்த். அத 480யா நான் மாத்தி குடுத்தா, 490யா மாத்தி குடுத்தா, 495யா மாத்தி குடுத்தா, 500ஆ மாத்தி குடுத்தா, அது ஒர்த். புரியுதா? உனக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட்டு அச்சீவ் பண்ற ஒரு விஷயத்த நான் சுலபமா பண்ண வச்சு தரேன். அதுக்கு ஏற்கனவே எங்க தீமினல் பேட்ச்ல படிக்கிற பசங்க அத்தாச்சி. அவங்க சொல்லுவாங்க. சரியா? உன்ன நல்லா படிக்க வச்சு நாங்க காட்டுறோம். உன்னோட பெஸ்ட் இதுவரைக்கும் எடுத்ததிலே உன்னோட பெஸ்ட் மார்க்க நாங்க எடுக்க வச்சு காட்டுறோம். அப்போ உங்களுக்கு நாங்க இன்ஃபினிட்டா அதுக்கு ரெக்கார்டிங் அவைலபிளா தரப்போறோம். அது மட்டும் இல்லாம வீக்லி சண்டேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எம்சிக்யூ டெஸ்ட். அது என்ன எம்சிக்யூ? மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் சொல்லுவோம். ஏபிசிடி 4 ஆப்ஷன் இருக்க மாரி டெஸ்ட். இப்ப இதுல நெறைய கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்போம். நெறைய ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்போம். புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் கேட்போம். ஸோ நீ 1 மார்க்ல பண்ணிட்டு இருக்க தப்பு எல்லாத்தையும் உன்னால இங்க என்ன செய்ய முடியும்? அவாய்ட் பண்ண முடியும். இது இல்லாம நாங்க உங்கள எல்லாரையுமே வந்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு டெலகிராம் சேனல்ல சேர்த்து விட்டுருவோம். அந்த டெலகிராம் சேனல்ல உனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லி ஸ்டடி பிளான்ஸ். ஓகே. டெய்லி ஸ்டடி பிளான்ஸ் வந்து உனக்கு இதெல்லாம் குடுத்துரும். சரியா? ஸோ இதான் தீமினல் பேட்ச். தீமினல் பேட்ச்ல உன்னால லைவுக்கு வர முடியும்னா லைவ் இருக்கு. சாரி சார் எனக்கு ஸ்கூல்ல நெறைய ஹோம் ஒர்க் இருக்கு. லைவ்லலாம் என்னால வர முடியாது. சரி எது தெரியலையோ அத ரெக்கார்டிங்கா பார்த்து படி. ஒரு 5 மார்க் தெரியல. அந்த ஒரே ஒரு 5 மார்க்க புரிஞ்சுக்கிறதுக்காக இத வாங்குறேன்னா, அது ஒர்த். இல்லன்னு மட்டும் நீ நினைக்கவே நினைக்காத. சார் ஃபீஸ் சார், காசு சார், என்கிட்ட காசு இல்ல சார். ரூ. 1500ன்றது எல்லா அப்பா, அம்மாவாலயுமே புரட்டக்கூடிய ஒரு காசு தான். நீயா உன் மேல வந்து ஒரு பர்டன் போட்டுக்காத. ஐய்யய்யோ! அப்பா, அம்மாவுக்கு நான் மேலும் மேலும் கஷ்டம் தரேனே! ஏற்கனவே ஸ்கூலுக்கு அவ்ளோ ஃபீஸ் கட்டுறாங்க. இப்போ நெறைய பேருக்கு இங்க தீமினல் பேட்ச்ல சேராம இருக்கிறதுக்கான ஒரே காரணம் என்னன்னு நான் சொல்லட்டுமா? எனக்கு உன்ன தெரியாமலாம் இல்ல. நீ நினைக்காத யாழினியன் சாருக்கு நம்ம ஃபீலிங்ஸ் புரிய மாட்டேங்குது. என்ன சொல்ல வரோன்னு புரிய மாட்டேங்குதுன்னு. அப்பா, அம்மா என்ன 80,000 60,000ன்ட்டு ஒரு ஸ்கூல்ல கொண்டு போய் வருஷம் ஃபுல்லா காசு கட்டி படிக்க வைக்கிறாங்க.
அங்கே நடத்துறது புரியல அப்படின்ட்டு போயிட்டு இப்போ நான் 2000 ரூபாய்க்கு இன்னொரு இடத்துல வந்து ஒரு சேர்ந்தா அப்போ அங்கே ஸ்கூலுக்கு கட்டுறதெல்லாம் வீணாக போயிடுமோன்னு அப்பா அம்மா வருத்தப்படுவாங்களே, அப்பா அம்மா மனசு கஷ்டப்படுமே, வேற ஸ்கூலில் சேர்த்துருக்கலாமோ பிள்ளைய அப்படின்லாம் யோசிச்சிருவாங்களோ, கஷ்டப்படுமே அப்பா அம்மா மனசு. அதுக்கோசமே எவ்வளோ கஷ்டத்தை நீ உனக்குள்ள வச்சுன்னுக்குற தெரியாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஐ நோ யூ. புரியுதா? எனக்கு யாரை தெரியுமோ இல்லையோ, எனக்கு உங்களை தெரியும். உன்னைய நல்லா தெரிஞ்சதுனால தான் நான் இந்த இடத்துல இருக்கேன். நான் என்ன சொல்றேன், பரவால்ல. சின்ன சின்ன விஷயம் தயங்குறதுனால வாழ்க்கையில நம்ம அடிக்கடி பெருசா இழப்போம். இந்த வாட்டி அந்த மாரி தயங்காத. டீமினல் பேட்ச்ல யோசிக்காம, இல்ல யோசிச்சே சேரு. அளவுக்கு அதிகமா ஆனா போட்டு கடைசி வரைக்கும் யோசிச்சுட்டே இருக்காதன்றேன். இதே லேட் ஃபிராங்க்லி இதான் உனக்கு ஒரு ஃபைனல் கால் மாரி. கடைசி கால். இதுக்கப்புறம் நானுமே திரும்ப வந்து டீமினல் பேட்ச்ல சேருன்னு நானும் கேட்க போறதில்ல. நெறைய பேரு ஏற்கனவே கவனிச்சாங்க, கேட்டாங்க, ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ இன்னும் ஒரு சிலர் தான் ஜாயின் பண்ணல அப்படின்னு சொல்லுவேன். நம்ம யூடியூப் சேனல் ரெகுலரா ஃபாலோ பண்றவங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருமே இதுல சேர்ந்தாச்சு. ஐ பர்சனலி நோ. ஏன்னா ஒவ்வொருத்தர் கூடயும் நான் தினம் பேசுறேன். இல்லையா? ஆனா, இன்னும் உதவி தேவைப்படுற ஒரு சில பேர் உனக்குள்ள ஒரு தயக்கத்த வச்சுக்கிட்டு இன்னும் சேராம வெயிட் பண்ணிட்டே இருக்க. அது ரிஸ்க் எடுக்காத. யானியன் சார், இப்ப இதுல எனக்கு சேர்ற என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து நீங்க நடத்துவீங்க? இப்போ 11th அண்ட் 12க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்ஸு, பயோ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சரியா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் நடத்துறோம். தமிழ் நடத்துறோம். இங்கிலீஷ் இருக்குல்ல, இங்கிலீஷ் மட்டும் டியூரிங் எக்ஸாம்ஸ் மட்டும்தான். எக்ஸாம்ஸ் அப்போ மட்டும் இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கும். மீதி எல்லா கிளாஸஸும் எல்லா நேரத்துலையும் நடக்கும். எங்களோட டீச்சிங் எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, கட் ஆஃப் பேஸ்டா இருக்கும். கட் ஆஃப் பேஸ்டு டீச்சிங். உங்க ஸ்கூல் உங்களை கட் ஆஃப் நோக்கி படிக்க வைக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு உன்னோட காலேஜ் சீட்டு முக்கியம். நீ வந்து லட்ச லட்சமா கோடி கணக்கில் ஃபீஸ் கட்டி எல்லாம் படிக்க முடியாது உன்னாலன்னு எனக்கு தெரியும். எனக்கு அதுல பொறுப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஒரு கம்மியான ஃபீஸ் இருக்கக்கூடிய பெஸ்ட் காலேஜஸ்ல உன்னை சேர்த்து விடணுன்றது தான் என்னோட கனவு. அப்போ கட் ஆஃப் பேஸ்டு டீச்சிங் தான் உனக்கு இங்கே இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வந்து அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, யானியன் சார் இப்போ வந்து நான் நீட் எக்ஸாம் படிக்கிறேன். சரியா? நான் வந்து ஜேஇ எக்ஸாமுக்கு படிக்கிறேன், இல்லை படிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போ அதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது டீமினல்ல சேர்றத நீட் அண்ட் ஜேஇல போய் நீ ஜாயின் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியுதா? இது 11க்கும் 12க்கும். இப்போ அடுத்து 9த்துக்கும் 10த்துக்கும் வரும். இப்போ 9த்துக்கும் 10த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வி கவர் ஆல் சப்ஜெக்ட்ஸ். தமிழ், இங்கிலீஷு, சயின்ஸு, மேக்ஸு, சோஷியல் அத்தனை சப்ஜெக்ட்ஸும் எடுக்கிறோம். ஞாபகம் வச்சுக்கோ. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழ் மீடியம் 2 பேருக்குமே எடுக்கிறோம். நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் ஆனேன் சார், நான் சேரலாமானா சேரலாம். சரியா? இங்கேயுமே அதே மாதிரி தான். இங்கேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலீஷு ப்ளஸ் தமிழ் மீடியம் 2 பேருக்குமே தான் நான் வந்து நடத்துகிறேன். ஓகே? ஃபுல்லாக எல்லாருக்குமே தான் நாங்கள் நடத்துகிறோம். இப்போ 10த்தை பொறுத்த வரைக்கும் இங்கே என்னது, டோட்டலுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தரும். டோட்டல் மார்க்ஸ் எடுக்க வைக்கிறது. பேசிக்காக நம்ம டார்கெட்டே இதில் நீ சேர்றனா 500 அவுட் ஆஃப் 500 எடுக்கிறது. சரியா? இது இல்லாமல் உனக்கு ஒலிம்பியாட் மாதிரியான எக்ஸாம்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, அப்போது அதுக்கான ட்ரைனிங்கும் வந்து உனக்கு இதில் கிடைக்கும். அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிற அளவுக்கு நாலேஜ் இருக்கிற அளவுக்கு எல்லாத்தையுமே அழகாக இங்கே சொல்லித்தரும். எங்கள் குவாலிட்டி தமிழ்நாட்டில் வேறு யாருமே தரல. சரியா? இது கர்வத்தோட சொல்ல, இருக்கிற சினாரியோ சொல்கிறேன். சரியா? ஹோப்ஃபுல்லி தேர் வில் பி மோர் பீப்புள். இப்போ நம்ம வந்துட்டோம்ல, நம்மளை பார்த்து இன்னும் நிறைய பீப்புள் வருவாங்க. இன்னும் நம்மளை விட நிறைய பேர் சூப்பராக செய்யலாம் ஆசைப்படுவாங்க. நான் அதை வரவேற்கிறேன். போட்டி போட்டு கடைசியில் எல்லாரும் சேர்ந்து உங்களை நல்லா படிக்க வைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு ஆரோக்கியமான போட்டி தான். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் இட். பட் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாங்கள் தான் இதை உங்களுக்கு பெஸ்ட்டாக செஞ்சிட்ருக்கோம். செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செம்ம ஒர்த்தாக இருக்கும். அதனால் எல்லாருமே எனக்கு என்ன பண்ணுங்கள், யோசிக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். எப்படி ஆனியன் சார் ஜாயின் பண்ணுறத, நாளைக்கு இந்த பேட்ச் லான்ச் ஆகுது. சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஓகே, அதாவது இந்த வீடியோவை நீங்கள்
11ஆம் தேதி பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். இன்கேஸ் 10ஆம் தேதி பார்க்குறீங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்காது. சரியா? இன்னைக்கு இருக்காது. பட் இஃப் யூ ஆர் வாட்சிங் இட் ஆன் த 11த், ஓகே, 11த், 12த், 13த் இந்த ஆகஸ்ட் மாசத்துல வேற எப்ப பார்க்குறீங்கனாலும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். நீங்க யோசிக்காம ஜாயின் பண்ணலாம். ஆகஸ்ட் 10க்குள்ள. சாரி, ஆகஸ்ட் 20க்குள்ள. சரியா? ஆகஸ்ட் 20க்குள்ள ஜாயின் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அதோட அட்மிஷன்ஸ் க்ளோஸ் ஆகுது. டன், டாடா, பாய் பாய். சரியா? ஓகே. சீ யூ லேட்டர்.